ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம் கபரில். அதிமுகலையும் சரி திமுக கூட்டணியிலையும் சரி குழப்பங்கள் இன்னும் குறைஞ்ச பாடு இல்லை. ஒன்று விஜய் பாஸ்கர் அவர்கள் எங்கே போறாருன்னு தெரியல, சி.வி. சண்முகம் அவர்கள் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. திமுக கூட்டணியும் பார்த்தோம்னா ஒன்று திமுக கூட்டணியை அடிச்சு நொறுக்கிட்டாரு விஜய், இல்லாமல் பண்ணிட்டார் அந்த கூட்டணியை. அதுபோக இப்போ எம்டிஎம்கேவும் பார்த்தோம்னா திமுகவுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ விஜய் அவர்களால் ஏற்படக்கூடிய அந்த டிஸ்ட்ரப்ஷன் இன்னும் ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி இல்லை. ஐ மீன் திமுக அதிமுகவுக்கு அதாங்க திமுக கூட்டணி எல்லாம் போயிட்டாங்க. என்ன திமுக நம்பி ஜெயிக்க முடியும்னு மதிமுக நினைக்கல. அதுதான் மேட்ரு. ஸோ இந்த இடம் வந்து மதிமுக வந்து தயாராகிட்டாங்க. இவர் ஜவஹர்லா வந்து தனி சின்னத்தில் ஜவஹர்லா மதிமுக இவங்கெல்லாம் தனி சின்னத்தில் நிற்காததுனால தான் கம்பல்ஷனில் நிற்கிறதா சொல்கிறாங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். மே 4க்கு பிறகு தனி மெஜாரிட்டி வராத விஜயால மந்திரி பதவி கிடைக்கும் முன்ன பலரும் விஜய்கிட்ட போய் திமுக கூட்டணி கட்சிகள் ஒட்டனம் பிறகு பாமக ஒட்டலையே அதிமுக கூட்டணி கட்சி. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? பாமக ஒட்டலங்கிறேன். அதான் ஏன் இப்போ மற்ற கட்சிகள் போற மாதிரி ஏன் பாமக போக மாட்டேங்கிறான்னு கேட்குறேன். திமுக பலவீனப்படுத்தணுங்கிற டார்கெட்ல திமுகவுக்கு ஆயுதங்களை கையில் எடுத்துக்கிட்டு திமுகவுக்கு சனாதன எதிர்ப்பை பேசிக்கிட்டு அந்த கட்சிகளை கையில் எடுத்தாச்சு. ஸோ திமுகவுக்கு வெப்பன் திமுகவுக்கு ஆயுதத்தெல்லாம் விஜய் கையில் போயிட்டு காங்கிரஸ் திமுகவுக்கு ஒரு ஆயுதம், பிசிக திமுகவுக்கு ஒரு ஆயுதம், 8 பறையர்களை கேண்டிடேட் போட்டுட்டார். நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன், அது நான் வாழ்த்துக்கிறேன். அது வேற விஷயம், பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் ஆங்கிளில். ஸோ திமுகவுக்கு ஆயுதங்கள் எல்லாம் இவர் கையில் எடுத்துட்டாரு. திமுக நிராயுத பாணியா நிற்கிறாப்புல. திமுக வருஷம் டிவிகேன்னு மே 4க்கு மேலே பேசினா அதை விட அப்சைடு உண்டா? ஆனால் பாமக ஏன் அங்கே போக மாட்டேங்கிறான்னு கேட்குறேன். பாமக எடப்பாடியோட ட்ராவல் பண்ணுறது தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 10.5 இணைஞ்சு எடப்பாடி கூட ட்ராவல் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும்னு கருதுறேன். இல்லை, ஏன் நான் அதை கேட்குறேன்னா, இப்போ தாவேக்காவுக்கு ஒரு தேவை இருக்குது, தாவேக்காவுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது. ஒன்று சிங்கிள் மெஜாரிட்டி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இல்லை, அதுக்கப்புறம் கட்சிகளெல்லாம் ஒவ்வொன்றா சேர்க்குறாங்க, அதுக்கப்புறமா இடதுசாரிகள் வெளியே தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது, அதிமுக எம்எல்ஏஸ்லாம் வந்து சேர்றாங்க. அப்போ பாமகவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கே உள்ள தாவேக்கால. அதாவது தமிழ்நாட்டில் எந்த ஜாதிக்கும் இல்லாத தனித்தன்மையும் நியூமரிக்கல் ஸ்ட்ராங்கும் வன்னியர்களுக்கு தான் இருக்கு. உடச்சி பேசினா இதுதான் உண்மை. அப்போ தாவேக்காவுக்கு இன்னும் தேவை இருக்கு, பிஎம்கேயோட தேவை. இந்த இடத்துக்குள்ள 10.5க்காக 92,000 ஓட்டு வித்தியாசத்தில் எடப்பாடி ஜெயித்திருக்கிறார். 2019 8,000 ஓட்டு கீழே அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போதே எடப்பாடியில் கீழே இருந்தவர் இன்னைக்கு 92,000 ஓட்டில் அங்கே ஜெயித்திருக்காருன்னா வன்னியர் சமுதாயம் எடப்பாடி பழனிசாமி கூட நிற்கிறாப்புல. அன்னைக்கு கலைஞரையும் வன்னியர்கள் தான் காப்பாற்றினாங்க, எம்ஜிஆர் இந்த இதுக்குள்ள 77ல். ஸோ இந்த இடத்துக்குள்ள வன்னியர் சமுதாயத்தின் சென்டிமெண்ட்டை வச்சு தான் பெரிய சக்தியாக வர முடியும்னு அன்புமணி கருதுறாரு. அதற்கான வாய்ப்புகளும் அவருக்கு இருக்கு. ஜாதிவாரி கணக்கெடுப்பை அவர் எடுத்துட்டாரு. ராமதாஸ் வந்து ராமதாஸை ரொம்ப கீழே தள்ளிட்டு, மிகப்பெரிய அளவுக்கு ராமதாஸை காலம் வீழ்த்திட்டு. ஸோ அவர் பண்ண ஓகே, அது இப்போ சொல்லி பிரயோஜனம் இல்லை. விழுந்தவரை குத்தி காட்டி ஒன்றும் ஆக போகிறதில்லை. அவருடைய வீழ்ச்சி பாமகனா அன்புமணி தானே ஆயிட்டு. ஸோ பாமகனா அன்புமணி தானே ஆன சூழ்நிலையில் பாமகவோட இஷ்யூ வன்னியர் இஷ்யூஸ் 10.5ங்கிறது ஒரு ஜாதிக்கு தனி ஒதுக்கீடுங்கிறது வன்னியர்களுக்கான ப்ரைடு. ஸோ அந்த ப்ரைடெல்லாம் எடுத்து அன்புமணி ஒரு பெரிய சக்தியாக வர முடியும். அதில் இன்னொரு கண்டெண்டர்னா அந்த 10.5 கொடுத்த எடப்பாடி பழனிசாமி தான். ஸோ அதுக்குள்ள சில விஷயங்களில் அன்புமணி ஹாஸ் டு சர்கம்ஸ்பெக்ட் ஹிஸ் மூவ்ஸ். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வன்னியர் ஓட்ஸ் வந்து பெரிய அளவில் அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, சாலிடாக அது டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஸோ அதிமுக இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அதுவும் ஒரு காரணம். இதுதான் ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு சொல்லக்கூடிய வன்னியர் விரோதிகள், ஜாதி வெறி ஆட்கள் வந்து மறைச்சி பேசுகிறாங்க. சார் 4 தடவை சொல்லிட்டீங்க சார், அதை அது தெரியாதுக்காக தான் சார். சரி, ஓகே. ஸோ இப்போ என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஒரு அலைன்ஸ்னு வரும்போது பாமக அதிமுகவுக்கு நிறைய டெலிவர் பண்ணுறாங்க, அதிமுக அந்த அளவுக்கு பாமகவுக்கு டெலிவர் பண்ணல. அப்போ பாமக ஹாப்பியாக இருப்பாங்களா ஃபியூச்சரில்? இந்த முரண்பாடுகளை ஏற்றுக்கொண்டு தான் பாமக பயணிக்க வேண்டியது இருக்குது. இது பாமகவோட இயல்பாட்டே 52லே உருவான ஒரு முரண்பாடு. இந்த முரண்பாடு ராமதாஸ் தலைமையில் சந்தித்த முரண்பாடு. அதை ஏற்றுக்கொண்டு இதை எப்படி டைல்யூட் பண்ணுறதுங்கிற பார்த்து பயணிக்க வேண்டிய சூழ்நிலை பாமகவுக்கு. இது பழைய முரண் தான் நினைக்கிறீங்க? பழைய முரண் தான். இதை ஸ்பேஸ் பண்ணி போக வேண்டிய சூழல் பாமகவுக்கு இருக்கு.
என்டிகேவை எப்படி பாக்குறீங்க? என்டிகேவை பொறுத்தளவுல தொடர்ச்சி அவங்க ஓட் ஷேர் ஒவ்வொரு தேர்தலையும் ஏறிக்கிட்டே இருந்தது. இப்ப இந்த எலெக்ஷன்ல ஒரு 4% கம்மியா இருக்கு. அவங்க 2 எலெக்ஷன் போட்டிட்டு ஏத்துன 4% ஒரு எலெக்ஷன்ல கம்மியா இருக்கு. எப்படி பாக்குறீங்க அதை? விஜயோட என்ட்ரி வந்து நாம் தமிழரை பாதிக்காடு தான் நான் நினச்சேன். ஆனால் தென் மாவட்டங்களில் ஓரளவு அவங்க தாக்கு பிடிச்சாலும் வட மாவட்டங்களில் விழுந்திருக்காங்க. நம்ம எல்லா இடமும் ஒரே சீராக வரக்கூடியவங்க வட மாவட்டத்தில் அவங்க விழுந்திருக்காங்கன்னா அதை அவங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன் வட மாவட்டத்தில் விழுந்தோம், தென் மாவட்டங்களில் தாக்கு பிடிச்சோங்கிறத அவங்க பார்த்தா உண்மை அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அவங்க அரசியல் நிலைப்பாடுங்கிறது பொதுத்தள பார்வை எடுத்தாங்க. அந்த பொதுத்தள பார்வை பாப்புலர் ஹீரோவான விஜய்க்கு கை கொடுத்த அளவுக்கு இவங்களுக்கு பொதுத்தள பார்வை கை கொடுக்கல. ஸோ அரசியலுங்கிறது பலதரப்பட்ட ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி, மக்கள் இடம்பெறக்கூடிய ஒரு விஷயம். பொதுத்தள பார்வைக்குள்ளேயே பல ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி ஒன்றாகி ஒரு ரெயின்போ பொல்யூஷன் ஆகும்போது தான் அது வந்து பொதுத்தள பார்வைக்குள்ளே வருது. நாம் தமிழர் உள்ள தமிழ் தேசியம்ங்கிறது பொதுத்தள பார்வை தான். ஆனால் அந்த தமிழ் தேசியம்ங்கிற பொதுத்தள பார்வை திராவிடத்தை வீழ்த்த முடியாத போது பொதுத்தளத்துக்குள்ளே விஜய் வீழ்த்துவாருங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ ஸ்பெசிஃபிக்காக நாம் தமிழர் யாருக்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட நாம் தமிழர் தாக்கு பிடிச்சி தேர்தல் நேரத்தில் உங்களுக்காகவும் நாங்கள் நிற்கிறோம், ஏற்கனவே அந்த மக்களுக்காக நின்னவங்க தான். அதை தெளிவுபடுத்தியிருப்பாங்கன்னா வடபுலத்திலையும் நாம் தமிழருக்கு இவ்வளவு பின்னடைய வந்திருக்காது. நாம் தமிழர் வாக்குகள் வந்து வடபுலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வந்து தாவேக்காவுக்கு போயிருக்குது. மீண்டும் அந்த மக்களுக்கான இஷ்யூவை நாம் தமிழர் தெளிவாக எடுத்து களத்துக்குள்ளே நின்னாங்கன்னா அந்த வாக்கு வங்கி அவங்களுக்கு வரும் நாங்கள் கருதுறேன். அது நாம் தமிழர் எடுக்க வேண்டிய நிலைப்பாட்டை பொறுத்தது. தென் தமிழகத்தில் ஏன் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு பார்க்குறீங்க? தமிழ் தேசியத்துக்கான ஒரு ஸ்பேஸ் எப்படி அங்கே இருக்குன்னு பார்க்குறீங்க? தென் தமிழகத்தில் முதல்ல ரொம்ப மோசமாக தான் இருந்தாங்க. அப்புறம் பட்டியல் வெளியேற்றம், பல்லர்களே பாண்டியர், தேவேந்திரகுல வேளாளர், பெயர் மாற்றம், இதுக்கெல்லாம் தெளிவாக நிற்கும்போது அந்த மக்கள் மத்தியில் நாம் தமிழருக்குள்ள ஆதரவு வளையம் வந்து தாக்கு பிடிச்சதான் நான் கருதுறேன். இப்போ இனிமேல் அந்த இஷ்யூ போல் அவங்க வட தமிழகத்திலையும் பறையர் சமூக இஷ்யூஸை முன்னெடுத்தாங்க. தேர்தல் நேரத்தில் அவங்க அதை கான்சன்ட்ரேட் பண்ணலை. அது வந்து அந்த வாக்குகள் வந்து விஜய் தரப்புக்கே போயிட்டு இப்பவும் விஜய் பறையர் சமூகத்துக்கு 8 அமைச்சர்கள் கொடுத்து அதை பேக்கிங் கம்யூனிட்டியாக கன்சால்டேட் பண்ணியிருக்கிறார். 54க்கு பிறகு பறையர் சமூகம் இப்படி ஒரு முக்கியத்துவத்தை பெறலை. 54 கக்கன் பரமேஸ்வரன் 8 மந்திரியில் 2 மந்திரி வந்து பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அப்போ சிவசண்முகம் பிள்ளை ஸ்பீக்கரும் பறையர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் இருந்தார். ஸோ 8 மந்திரியில் 2 மந்திரி இருந்து 25 விழுக்காடு அமைச்சர்கள் பறையர் சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் ஏன்ட்ட நேற்று பேசினார், அதை தான் சொன்னார். பிறகு இன்னைக்கு 8 பறையர்களை அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இவர் விஜய் பண்ணியிருக்காருன்னா பேக்கிங் கம்யூனிட்டி அதை எடுத்துட்டார்னு அர்த்தம். என்றாலும் அவங்களுக்காக விஜய் அட்ரஸ் பண்ண முடியாத இஷ்யூஸை, விஜய்னா ஆளுங்கட்சி அட்ரஸ் பண்ண முடியாத இஷ்யூஸை நாம் தமிழர் எடுத்தாங்கன்னா மீண்டும் வளர்ச்சி பெறலாம். மற்றவங்க எடுக்க முடியாத, ஆளுங்கட்சி அட்ரஸ் பண்ண முடியாத இஷ்யூஸை நாம் தமிழர் தேர்தல் இஷ்யூவாட்டி எடுத்தால் வளர முடியும். அதில் பொதுத்தள பார்வை விஜய்க்கு கிடைச்சது, நாம் தமிழருக்கு கிடைக்கல. அப்போ நீங்கள் ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டியாக ஒவ்வொருத்தரோட ஸ்பெசிஃபிக் பார்வையை எடுத்தால் தான் உங்களுக்கு வாய்ப்பு. இப்போ முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலை, இதை வேற யாரும் எடுக்க போகிறதில்ல. அதை நீங்கள் வந்து எலெக்ஷன் டைமில் அதை பெரிய இஷ்யூவாட்டு நாம் தமிழர் எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி மற்றவங்க எடுக்க முடியாத ஒவ்வொரு பிரிவு மக்களுக்குமான இஷ்யூஸை நாம் தமிழர் எடுத்தால் வளர முடியும். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு நேர் எதிரான விஷயத்தை தான் விஜய் பண்ணுறாரு. விஜய் ஒன்றும் எந்த இஷ்யூமே பேசல. ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறாருன்னா, ஸ்டாலின் சார்ன்றாரு, திமுக எதிர்ப்புன்றாரு, அதை தாண்டி வேறு எதுவுமே பேசல. பேருக்கு சும்மா 4-5 இஷ்யூஸை தெளிச்சு விட்டாரே தவிர அவர் ஃபோக்கஸ்ன்னு பார்த்தோம்னா திமுக எதிர்ப்பு மட்டும்தான். வெறும் ஸ்டாலின் சார்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அது மே 4க்கு மேலே வேலைக்காகாது, கதைக்கு உதவாது. அப்போ அடுத்த எலெக்ஷனில் அவங்க மாறி வருவாங்கன்றீங்க. ஸ்டாலின் எதிர்ப்புங்கிறது ஸ்டாலின் எதிர்ப்புங்கிறது வந்து விஜய் அதில் வின்னர் ஆகிட்டார். நேத்து விஜய் தானே பண்றாரு, திருச்சிக்கே தானே பண்றாரு, ஏமாத்துறாரு மக்களை. ஓகே, ஸ்டாலின் வந்து விஜய் எதிர்க்க சக்தியற்றவராக இருக்கிறாரு. ஸ்டாலினையும் எடப்பாடியும் விஜய்கிட்ட தோத்துட்டாங்கிற அந்த உண்மையை மறைச்சிட்டு பேசுறாரு. செயற்கை ஒரு எதிரியை கிரியேட் பண்றாருன்றீங்க. சேர்க்கை தான், அது முழுக்க சேர்க்கை தான். அது பொய், அதுல உண்மையே இல்லை. ஸ்டாலின் இருக்கவங்க தான் உங்கள்கிட்ட வந்தாச்சே. ஸ்டாலின் ஜெயிக்க மாட்டாருன்னு தானே உங்கள்கிட்ட வந்திருக்கான். சரி, இப்போ 2 விதமான வாதம். ஸ்டாலின் ஜெயிக்க மாட்டாருன்னு தானே இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கே உங்கள்கிட்ட வந்துட்டான். எல்லா காலமும் நிற்போம், இன்னைக்கு நிற்போம், நாளைக்கு நிற்போம், நாளை கழிச்சு நிற்போம், அதுக்கு அடுத்த நாள் நின்றுனா அன்னைக்கு நிற்போம், நேற்று நின்னோம், முந்தானத்து நின்னோன்னு சொன்ன இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கே
உங்க கூட வந்தா தானே ஜெயிக்க முடிட்டு வந்துட்டாப்ல. கண்ணுக்கு எதிர விஜய்க்கு ஸ்டாலினுக்கு கூட்டணி கட்சிகள் டிசைட் பண்ணிட்டு உங்களை வந்த பிறகு இன்னும் ஸ்டாலினை நான் எதிர்பார்ப்பேன்னு சொன்னா அப்போ தோத்து போன ஒரு எதிரியே. அப்ப நீங்க எடப்பாடியோ இந்துத்துவாவோ எதிரியா வந்தா வீழ்ந்துருவோம்னு அச்சம் உங்க ஆள் மனசுல வந்துட்டா? இப்ப நான் இன்னொரு இல்ல எடப்பாடியோ இந்துத்துவாவோ உங்களுக்கு எதிரியா வந்தா ஆள் மனசுல அப்படி ஒரு அச்சம் வந்துட்டா? சார் இப்போ ஒரு கேட்குறேன், 2011 இருந்து 2021 வரைக்கும் அதிமுக தான் அதிகாரத்தில் இருக்காங்க. ஜெயலலிதா அவர்களும் இபிஎஸும் சிஎம்மா இருக்காங்க. அந்த காலகட்டத்திலையும் திமுகவை வீழ்த்திட்டாங்க அதிமுக. ஆனா திமுக எதிர்ப்பு தானே பேசினாங்க. அப்ப திமுக பைப்போலருங்க, இப்போ மல்டி போலருங்க. இந்த யதார்த்த உண்மையை மறைச்சிக்கிட்டு பேசுறாங்க. இப்ப மல்டி போலர் யாரை எதிர்க்கணும்னு நினைக்கிறீங்க? டிவிக்கோட நிஜமான எதிரி யாரு? இப்ப டிவிகே எதிரி திமுகங்கிறது போய் இருக்கிறதுல திமுக பெரிய கட்சி தோக்கடிச்சாச்சு. தோக்கடிச்ச கட்சியை எதிரியா சொல்லி அவங்க இது பண்ணாங்கன்னா எடப்பாடி வந்து நீங்க கேரளாவில் பதவியேற்பு விழாக்கு போகலன்னதும் 3 மணிக்கு அவருக்கு ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை போட்டு நீங்க போகல நான் தான் வந்திருக்கேன்னு ஜோதிமணியை மூலமா டெல்லிக்கு ஒரு ஃபீலரை விட்டு ஒரு அரசியல் பண்றாரு. ஜோதிமணி கால் ஸ்ட்ரேடிங் பாஜக பண்ணாலும் சரி தாவேகா பண்ணாலும் சரி தப்புங்கிறாரு. அப்போ எடப்பாடி காங்கிரஸ் கூட்டணி உங்கள்கிட்ட 20 சீட்டு கொடுத்து தட்டி தூக்கிடுவாரோங்கிற அச்சம் உங்களுக்கு எடப்பாடி மேல இருக்குது. அதை நான் பாக்குறேன். அப்ப பாஜக எதிர்ப்பு நினைக்கிறீங்களா? என்ன யாரை சென்டரா வச்சு பொலிட்டிக்ஸ் பண்ண நினைக்கிறீங்க? அவர் தான் முடிவு பண்ணணும். ஆனா இப்ப எல்லா கட்சியுமே ஏதாவது ஒருத்தங்களை சென்டரா வச்சு தான் பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. இப்ப திமுகவை சென்டரா வச்சு அவர் திருச்சியில பேசுறாரு. அது போய் திமுக உள்ள கூட்டணி கட்சியை எடப்பாடி கிட்ட வந்துட்டு கூட்டணி கட்சியை விஜய் கிட்ட வந்து உண்மையா யாரை எதிரின்னு நினைக்கிறீங்க? தாவேக்கா அவர் தான் முடிவு பண்ணணுங்கிற. ஓகே, கடைசியா ஒரு விஷயம் சார். இப்ப ஒரு 2 விதமான ஒரு பார்வை இருக்கு. ஒரு விதமான பார்வை என்னன்னா, இப்ப தாவேக்கா ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது, மாற்றத்துக்கான ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. அந்த ஸ்பேஸை தாவேக்கா முழுமையா கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் லேட்டா அரசியலுக்கு வரதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்றது அண்ணாமலை சீமான் அவர்கள்லாம் மாற்று பேசுறதுல பெரிய ஸ்பேஸ் இல்லை. ஏன்னா அந்த ஸ்பேஸை விஜய் பிடிச்சிட்டாங்கன்றது ஒண்ணு. 2வது என்னன்னா, இப்போதைக்கு ஒரு அரசியல் குழப்பம் ஏற்பட்டிருக்கு. ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிரியேட் ஆகுன்ற பார்வையும் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? டெஸ்டிங் கிரவுண்ட் தான் முடிவு பண்ணோம். அண்ணாமலைக்கு வந்து விஜய் அதிகாரத்தில் இல்லாத போது பிறந்தநாள் கொண்டாடினதை விட மிகப்பெரிய அளவு பல மடங்கு அண்ணாமலைக்கு பிறந்தநாள் கொண்டாடப்படும் போது ஒரு தரப்பு மக்கள் மத்தியில் அரசியலில் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நாம நம்பர் 1 ஆயிடணும், விஜய்க்கு ஆள் நம்பர் 1 ஆயிட்டான், இந்த ஒன்றியத்தில் விஜய்க்கு ஆதரவாளர் நம்பர் 1 சக்தி ஆயிட்டாப்புல, நம்மளும் சக்தி ஆகணும்னு விஜய்க்கு அதிகாரத்தில் இல்லாத விஜய்க்கு வந்ததை விட பல மடங்கு ஆட்கள் அண்ணாமலைக்காக வராங்க. இது எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றாரு, எப்படி இவர் சக்சஸா பண்றாருங்கிறது காலமும் நேரமும் தான் உணர்த்தணும். விஜய் மாற்றம் பண்ணி வந்த போது விஜய்க்கு திரண்ட கூட்டத்தை விட மிகப்பெரிய அளவு அண்ணாமலைக்கு இன்னைக்கு வந்து கூட்டம் திரடுங்கிறது அதிகாரத்தில் இல்லாத விஜய்க்கு பிறந்த நாளை மக்கள் கொண்டாடினதை விட அதிகாரத்தில் இல்லாத அண்ணாமலைக்கு பிறந்த நாளை பல மடங்கு கொண்டாடுறாங்கிறது எல்லாரும் கண்ணெதிர அவங்கவுங்க ஊர்ல பார்த்தாலே தெரியும். இப்போ அண்ணாமலை அவர்கள் நாளைக்கு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாருன்னா இங்க இருக்கக்கூடிய கட்சிகள்ல எதுக்கு பாதிப்பு அதிகமா இருக்கும்? இன்னும் சிம்பிளா கேட்கணும்னா எந்த கட்சிக்காரங்க அதிகமா அண்ணாமலையை போய் சேருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது டெஸ்டிங் கிரவுண்ட் தான் முடிவு பண்ணும். பாஜகன்னு சொல்ல முடியாதா? டெஸ்டிங் கிரவுண்ட் தான் முடிவு பண்ணும். டெஸ்டிங் கிரவுண்டு அதை சொல்லும். டெஸ்டிங் கிரவுண்டுங்கிறது தேர்தல். அண்ணாமலை எப்போ தேர்தல் களத்துக்குள்ள வராரு? இல்ல, நான் கேட்கறது சிம்பிள். எந்த கட்சியோட கேடஸ் அதிகமா அட்ராக்ட் பண்ணுவாங்க? அதெல்லாம் சும்மா மொட்டைச்சாத்தான் குட்டையில விழுந்தான்னு பேசுறது வேற. எப்படி களம் வருது, எந்த சூழ்நிலையில வருது, எப்போ டெஸ்டிங் கிரவுண்ட், அந்த டெஸ்டிங் கிரவுண்டில் சூழல் என்னன்னு பார்த்தா சொல்ல முடியும். டெஸ்டிங் கிரவுண்டு தேர்தல். அண்ணாமலை எந்த தேர்தலை சாய்ஸ் பண்ணுறாரு அதெல்லாம் பார்த்து தான் அதை சொல்ல முடியும். தெர் இஸ் ஏ டெஸ்டிங் கிரவுண்ட். அந்த டெஸ்டிங் கிரவுண்டுங்கிறது எலெக்ஷன். அந்த எலெக்ஷன் எப்படி அமையுது, என்ன மாதிரி பண்ணுதுன்னு தான் சொல்ல முடியும். சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ். திமுக அண்ணா திமுக கூட நாளைக்கு ஒன்றா சேர்ந்து நிற்கலாம். 42 விழுக்காடு இருக்கக்கூடிய விஜய் அணியை நம்ம தனிச்சு நின்னா தோத்து போவோம்னு 2 பேர் கூட ஒன்றா சேரலாம். ஸோ டெஸ்டிங் கிரவுண்ட் எப்படி அமையுதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி இதில் நம்ம கமெண்ட் பண்ணால் விருப்பத்தை சொல்லாதான் இருக்கும். பட் யதார்த்த உண்மை, அதிகாரத்தில் இல்லாத விஜய்க்கு பிறந்த நாளை விட 4 மடங்கு ஆட்கள் தமிழ் மண்ணில் கொண்டாடுறாங்கிறது அதை பார்த்தாவே எல்லாருக்கும் புரியும். அப்போ அண்ணாமலை மேல ஒரு ஹோப்பு நம்பிக்கை இருக்கு. ஆனா இப்ப நான் அரசியல் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தாவேக்கான ஒரு புது கட்சி வந்திருக்கு. 2 வருஷம் ஆச்சு அந்த கட்சி வந்து. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே தாவேக்கா எதிர்த்து அரசியல் பண்றாங்க. திமுக அதிகாரத்துல தாவேக்கா வந்ததுனால பண்றாங்க. அதிகாரத்துல தாவேக்கா வந்ததுனால பண்றாங்க. எல்லா கட்சியும் எங்க பண்றாங்க?
அதிகாரத்துல ஒட்டிக்கிட்டு தாவேகா நம்பி தான் ஜெயிக்க முடியும்னு காங்கிரஸ் நினைக்கிறான், விசிகா நினைக்கிறான், ஐஎம்எல் நினைக்கிறான், சிபிஎம் நினைக்கிறான், சிபிஐ நினைக்கிறான். கூட்டணி கட்சிகளை தவிர மதிமுக அந்த நினைப்புல இருக்கிறான். என்ன நீங்க சொல்றீங்க? கூட்டணி கட்சிகளை தவிர தாவேகா கூட்டணியில கொஞ்சம் கட்சிகள் இருக்கு. தாவேகா கூட்டணி கிடையாது, திமுக கூட்டணி கட்சிகள். இப்ப தாவேகாவோட கவர்மெண்ட்ல கொஞ்சம் கட்சிகள் இருக்காங்க. அதுக்கு வெளியில வந்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கூடிய எல்லா கட்சிகளுமே ஆன்டி டிவிக்கே தான் நீங்க பண்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி இருந்த 2 பிகெஸ்ட் திராவிடன் பார்ட்டிஸுமே ஆன்டி டிவிக்கே தான் பண்றாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். நம்பர் 1 போல் சாட்டு எம்ஜிஆரோட 4.6 விழுக்காடு வாக்கெடுத்து தாவேகா வந்துட்டாங்கிறத நான் சொல்றேன். இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் தாவேகாவுக்கு. தாவேகா பெரிய சக்திங்கிறேன். நீங்க பெரிய சக்தி ஆயிட்டு உங்களுக்கும் திமுக தான் போட்டிங்கிறது பொய்ங்கிறேன். நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு திமுக கூட்டணி கட்சிகள்லாம் அதிகாரத்துக்காகவும் அடுத்த வெற்றி உங்களுக்காகன்னு வந்துட்டாங்க போது திமுக இண்டிவிஜுவல் திமுக உங்களுக்கு போட்டியே இல்லைங்கிறேன். நீங்க திமுக அண்ணா திமுகவும் சேர்ந்துடக்கூடாதுன்னு ஒரு அச்சம் உங்களுக்கு இருக்கிறதுனால இதை நீங்க சொல்லலாம். அது உங்க உரிமை. ரொம்ப நன்றி சார். பார்ப்போம். அருமையான பேட்டிக்கு ரொம்ப நன்றி.